என் சந்தோஷம் எந்த தப்பும் பண்ணல. என் புருஷன் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க கூடாது. உன் புருஷன் நம்ம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாரு. நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நீங்க வேற வக்கீல வச்சு பாத்துக்கங்க, நான் வரேன். அடியே, எங்க வீட்லயே 1000 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுல ஓன் பிரச்சனை வேறயா? எங்களை நிம்மதியாவே விட மாட்டியா? பெரியம்மா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், பிரபாட்ட போய் இதெல்லாம் சொல்லி நிற்காத. சந்தோஷ் வெளியில வரணும்னா நீ முக்கியமா ஒரு காரியம் பண்ணணும். சந்தோஷோட வாழ்க்கையை விட்டு போகணும். அவங்க எல்லாருக்கும் என்ன இந்த சொத்து தானே வேணும்? இந்த வீடு, பணம், காரு, இது எல்லாத்தையும் நான் இழக்க தயார். எனக்கு என் சந்தோஷ் தான் வேணும். சொல்லு மாயா, நீ பேசுறியா இல்ல நான் பேசுறேன்? வேணாம், நீங்களே பேசுங்க. செல்வி தானே பேசுறது? ஆமா. ஐயோ, கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கேம்மா. இந்த கேஸ் இதுக்கு மேல வேலைக்கே ஆகாது. மாயா தான் ஜெயிப்பா. அவ கிட்ட வந்து கெஞ்சி கூத்தாடி கேக்குறத தவிர உனக்கு வேற வழியே இல்ல. ஆமா, உன் வக்கீல் சொல்றதெல்லாம் சந்தோஷ் கேக்குறதே இல்லையாம, அப்படியா? கொடுங்களே. ஏண்டி செல்வி, உன் புருஷன் தான் முட்டாள்னா நீயுமா முட்டாளு? அப்படி வீம்பு பண்ணி வக்கீல் எல்லாம் துரத்தி விட்டு கடைசியில என்ன தாண்டி கிடைக்க போகுது சொல்லு? அவன் இன்னும் 2-3 வருஷம் கம்பி தான் என்ன போறான். அத நீயாவது கொஞ்சம் யோசிக்க மாட்டியாடி? என் சந்தோஷ் எந்த தப்பும் செய்யல, அவரை விட்டுடுங்க. ஏன் சந்தோஷ்னு இன்னொரு வாட்டி சொன்ன உன்னை கொன்னுடுவேன். என் டாடி சொல்றத மட்டும் வாயை மூடிட்டு கேளு. இங்க பாரு செல்வி, நீ நினைக்கிற மாதிரி 15 நாளோ 20 நாளோ ஜெயில இருக்க போறது இல்ல. தீர்ப்பு மட்டும் மாயாவுக்கு சாதகமா வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவன் வருஷ கணக்குல ஜெயில தான் இருக்க போறான். அன்பெயிலபிள், வெளியவே எடுக்க முடியாது. வேண்டாங்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. என் புருஷனை விட்டுடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை விட்டுடுங்க ப்ளீஸ். இப்படிதானே எனக்கும் இருக்கும் செல்வி. உன் ஃபீலிங்ஸ் தான் எனக்கும். இன்னும் அறிவை வெளியில எடுக்கணும். மாயாவுக்கு நியாயம் கிடைக்கணும். நாங்க இழந்த வாழ்க்கை எங்களுக்கு திரும்ப கிடைக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷ் ஜெயில தான் இருப்பான் போல இருக்கே. அவனை சீக்கிரம் வெளியில எடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உனக்கு எப்படி சந்தோஷ் வெளியே வர்றது முக்கியமோ அதே மாதிரி என் குடும்பம் நல்லா இருக்கிறது எனக்கு முக்கியம். நீ என் குடும்பம் மொத்தத்தையும் நடு தெருவுக்கு கொண்டு வந்துட்ட. நல்லா வாழ்ந்த என் குடும்பம் இப்படி கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கூட, அவ்வளவுதான். சொல்லு மாயா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அது நான் செய்யறேன். என் சந்தோஷம் மட்டும். அப்படி சொல்லாதன்னு சொன்னல. மாயா, அமைதியா இருடி. சந்தோஷ் ஜெயில இருந்து வெளியே உடனே வரணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லு, இப்பவே செய்யறேன். சொல்லு மாயா. அப்பாடா, ஒரு வழியா வழிக்கு வந்துட்டா. குடுமாயா, இது நீ அப்பவே செஞ்சிருக்கலாமே செல்வி. என்கிட்ட வந்து வீராப்பா சவால் விட்டு உன் புருஷன் முட்டாள்தனமா வக்கீல துரத்தி, சின்ன விஷயத்த நீங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டீங்கன்னு பாருங்க. சொல்லுங்க, சந்தோஷம் நான் வெளியே கொண்டு வர என்ன பண்ணணும்? அது மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல செல்வி. சொத்தெல்லாம் எங்க பேர்ல எழுதி வச்சுடு. நீ எங்க வாழ்க்கையில நிம்மதியை கொடு. உனக்கு நிம்மதியை நாங்க கொடுக்கறோம். அக்கா, ஏங்க இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? இத பார், நாங்க ஒண்ணும் உன்கிட்ட எதுவும் கேட்கல. என் வயித்துல இருக்கிறது சந்தோஷோட ரத்தம், சந்தோஷோட குழந்தை. சந்தோஷ்க்கு உரிமை இருக்கிற எல்லாத்துலயும் என் குழந்தைக்கும் உரிமை இருக்கு. இத நான் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ கையெழுத்து போடுவேனா போடு. இல்லனா நான் சொன்னதுல நியாயம் இருக்குன்னு உனக்கு புரிஞ்சுதுனா கையெழுத்து போட்டு சந்தோஷம் வெளியேடு. அது எனக்கும் சந்தோஷ் ஜெயில இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. நீயே சீக்கிரம் முடிவு பண்ண. இங்க பாரு செல்வி,
சந்தோஷ் கடைசி வரைக்கும் நாங்க சொல்றத ஒத்துக்கவே மாட்டான். இந்த கேஸ்ல நாங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டோம்னு வக்கீல் சொல்லியிருப்பானே. ஓ வக்கீலே முடியாதுன்னு ஓடி போயிட்டான். இதுக்கு மேல நீ தனியா நின்னு என்னத்த போராடி என்னத்த பண்ண போற செல்வி? என் பொண்ணுக்கு என்ன சேரணுமோ அத உன் கையாலேயே வந்து செய். ஒரு சின்ன சைனை மட்டும் வந்து போடு. நீ கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷமே சந்தோஷ் ஜெயில விட்டு வெளியில வந்துருவான். என்ன சொல்ற செல்வி? என்னக்கா ஒத்துக்குவாளா? தெரியலையேடி. செல்வி, ரொம்ப யோசிக்காத செல்வி. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நியாயமா டாக்குமெண்ட்ல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அவ்வளவுதானே? சந்தோஷ் இப்ப வெளியில வரதும் வராததும் உன் கையில தான் இருக்கு. எனக்கு என் சந்தோஷை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல. எப்ப வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் உடனே வந்து போடுறேன். ஏய், என் வீட்டுக்கு உடனே வா. நான் என்ன செய்ய சொல்றனோ அதை நீ செய். மாயா, நான் இப்பவே வரேன். நீ உடனே சந்தோஷம் வெளியே எடுத்துருவல்ல? இப்பெல்லாம் ஒன்னும் வர தேவையில்ல. நாளைக்கு காலையில வா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். மாயா, மாயா. ஏய் மாயா, ஏமாந்து கையெழுத்து போடுறவன் மேல இப்படி எதுக்குடி கோவப்படுற? கோவமா? எனக்கு வர வெறுப்புக்கு அப்படியே அவளை கொண்டு போட்டுருவேன். முதல்ல அவ கையெழுத்து போட்டோம், அப்புறம் இருக்கு அவளுக்கு. என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். இந்த சொத்து சொகம் எல்லாத்தையும் விட நீதான் எனக்கு முக்கியம். நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் சந்தோஷ். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க என்ன தெரியலையா உங்களுக்கு? நான் தான் கயல். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட இப்பவே பேசி ஆகணும். ப்ளீஸ். உள்ள வாங்க. உட்காருங்க. தேவையில்லை. நான் இங்க முடிவா ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என் புருஷனை என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. என் மாமானா எனக்கு உயிர். அவர்தான் எனக்கு எல்லாமே. எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை நிறைய வந்திருக்கு. ஆனா தீர்க்க முடியாத இவ்ளோ பெரிய பிரச்சனைய என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்ல ராஜி. அழுவாதீங்க கையில். என்கிட்ட நீங்க வந்து அழுதா நான் என்ன பண்ணுவேன்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை வரலாம். ஆனா வேற ஒரு பொண்ணு தான் வாழ்க்கைய பங்கு கேட்டு வந்தா அது எந்த பொண்ணாலதான் ராஜி தாங்க முடியும். நீங்களும் ஒரு பொண்ணு தானே. நான் உங்ககிட்ட இவ்வளவு கெஞ்சியும் இந்த விஷயம் உங்களுக்கு புரியலையா? கையில், இதெல்லாம் உங்க நல்லதுக்குன்னு உங்க புருஷன் சொன்னாரு. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? உங்களுக்கு என்ன ராஜி குறைச்சல்? அழகா இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, இவ்ளோ பெரிய வீடு இருக்கு, இப்படி எல்லாமே இருக்கு. நீங்க நினைச்சா யார வேணாலும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க பேசுறதுக்கும் பழகுறதுக்கும் ஏன் புருஷன் தான் கிடைச்சாரா? ஐயோ கையில், இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன கொல்லாதீங்க. என் மாமா ஒரு அப்பாவி ராஜி. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புறவரு. அவரு கனவுல கூட இன்னொரு பொண்ணை திரும்பி பார்க்காத ஆம்பளதான் ராஜி என் புருஷன். ஆனா இப்போ நைட்ல உங்ககிட்ட தான் பேசுறாரு. உங்க நினைப்பாவே இருக்காரு. கட்டின பொண்டாட்டி என்ன விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம என்ன வெறுத்து இன்னைக்கு நீங்க தான் அவருக்கு எல்லாமேன்னு சொல்றாருன்னா கையில், சத்தியமா சொல்றேன், இந்த அளவுக்கு நீங்க மனசு உடைஞ்சு போவீங்கன்னு தெரிஞ்சா நான் இதுக்கு சத்தியமா ஒத்துட்டு இருக்கவே மாட்டேன். உங்க அளவுக்கு அழகு இல்லைனாலும் என் புருஷன் மேல எனக்கு அளவுக்கு அதிகமா அன்பு இருக்கு ராஜி. என்னோட குடும்பம் ஒரு அழகான குருவி கூடு மாதிரி ராஜி. அத கலைக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு?
ராஜி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ராஜி. என் கண்ணீரோட நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சா அது நல்லா இருக்குமா? ஐயோ போது நிறுத்துங்க. விட்டு பேசிட்டே போவீங்களா? உங்க புருஷன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேளுங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்ககிட்ட கேட்டலாவது என் வாழ்க்கைக்கு ஒரு வழி பொறுக்கணும் தானே உங்க வீட்டு வாசப்படி ஏறி வந்திருக்கேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த நிலைமையில உங்களை தவிர எனக்கு வேற யாராலையும் உதவி பண்ண முடியாது. என்னோட மாமாவை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க ராஜி. ப்ளீஸ் ராஜி, ப்ளீஸ். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். இத பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் என்கிட்ட வந்து கெஞ்சறது அழறது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்லங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு பதில் தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். நீங்க என் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் சரி, உங்க வீட்டு வாசல்லே தான் நிப்பேன். என்னோட வாழ்க்கையை என்கிட்ட திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து போறதா இல்ல. அப்படியா? சரி, இங்கே இருங்க, உங்க இஷ்டம். ஐயோ, எனக்கு இதெல்லாம் தேவையா? கையில் இவ்வளவு தூரம் மனசு உடைஞ்சு கதறும் போது இதுக்கு மேல இந்த நாடகத்தை நடத்தியே ஆகணுமா? ஐயோ பாவம், வாழ்க்கையை தொலை போறங்கிறத நினைச்சு இந்த பொண்ணோட மனசு எவ்வளவு சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். பேசாம கையில் கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடலாமா? சொல்லுங்க ராஜி. பிரபா, கயல் இப்போ எங்க வீட்டுல தான் இருக்காங்க. என்னது, கைலா? ஆமா பிரபா, என்கிட்ட வந்து காலில் விழாத குறையா உங்களுக்காக கெஞ்சி கெஞ்சி அழுகுறாங்க. ஏங்க, நீங்க எந்த உண்மையும் சொல்லலையே. இப்போ அதுவா பிரபா முக்கியம்? ஒரு பொண்ணு இப்படி வந்து தன்மானத்தையே விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட புருஷனை விட்டுறீங்கன்னு சொல்றான். அதை பார்த்துட்டு நான் எப்படி பிரபா சும்மா இருக்க முடியும்? நான் ஒன்றும் மிருகம் இல்லை. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் போதும் பிரபா, நீங்க சொன்னதெல்லாம் போதும். அவங்க வந்து என்கிட்ட கை கூப்பி கெஞ்சுறாங்க. என்னால முடியல பிரபா. நான் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு இருக்கேன். இதெல்லாம் உங்களுக்காகவும், இதெல்லாம் உங்க புருஷன் நீங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்ல போறேன். ஏங்க, அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவர் நல்ல வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டது அவ என்னை விட்டு போகணும், என்னை டைவர்ஸ் பண்ணணும். இந்த கஷ்டமும் கண்ணீர் இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு அவ அறிவுக்கும் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க. கையில் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தது நானா இருக்க மாட்டேங்க, நீங்களா தாங்க இருப்பீங்க. பிரபா, அவங்க அழுவுறாங்க. என்னால அதை பார்க்கவே முடியல. நிஜமாவே லவ் பண்றவங்க கூட இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கெஞ்சும் போது கண்டிப்பா விட்டு கொடுத்துருவாங்க. அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. ராஜி, குழந்தை எவ்வளவுதான் அழுதாலும் அதுக்கு உடம்பு சரியில்லைனா மருந்து கொடுத்தானே ஆகணும். அதே மாதிரி தாங்க நீங்க சொல்றதும். அவளுக்கு இப்போ கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா தயவு செஞ்சு அவ வாழ்க்கையை காப்பாத்துங்க. இத்தனை நாள் நீங்க எனக்காக செஞ்சீங்க. இப்ப கடைசியா இந்த உதவி மட்டும் கேட்குறேங்க. இதை கையிலுக்காக செய்யுங்க. இப்போ அவன் வாழ்க்கை உங்க கையில தாங்க இருக்கு. எனக்கு தெரியாது பிரபா. அவங்க முகத்தை பார்த்து இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நீங்க போனை வைங்க. இது பாருங்க, நானும் பிரபாவும் லவ் பண்றோம். ஆனா எங்களுக்குள்ள கல்யாணங்கிற முடிவெல்லாம் உங்க டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான். நீங்க அவரை டிவோர்ஸ் பண்ணா மட்டும்தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களுக்குள்ள விவாகரத்து ஆகலைன்னா நான் உங்க வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன். நீங்க அவரை விவாகரத்து பண்றதும் பண்ணாததும் உங்க தனிப்பட்ட விருப்பம். அத நீங்க தான் அவர்கிட்ட பேசி தீக்கணும். இது முழுக்க முழுக்க உங்களோட முடிவு, என்னோடது கிடையாது. அதனால தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. நான் உங்களை கெஞ்சு கேட்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. மாயா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி. ஏங்க, பத்திரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா?
எது எப்படியோ அந்த செல்வி வந்து கையெழுத்து மட்டும் போட்டான்னா இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வந்துரும். பணம் மட்டும் இருந்தா போதுங்க, எதை வேணா சாதிக்கலாம். ஆமாக்கா, என்னால முடியாது, சந்தோஷ் கிட்ட கேட்கணும், அது இதுன்னு ஒத்துக்க மாட்டாளோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா கேக்கே, நீங்க 8 அடினா உங்க பொண்ணு 16 அடி. 4 வார்த்தையில மிரட்டி சவால் விட்டு செல்விய கால்ல விழ வச்சுட்டாலே. சூப்பர் கேக்கே. டாடி, உங்களுக்கு தேவையான சொத்தை நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா ஏன் சந்தோஷ எப்ப நீங்க திருப்பி தர போறீங்க? ஈட் தட் ஃப்ராக்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா மாயா? என்னது? அப்படின்னா கஷ்டமான விஷயத்தை தான் முதல்ல செய்யணும்னு சொல்லுவாங்க. சந்தோஷ பிளாக்மெயில் பண்ணியோ இல்லை இந்த கேஸில் ஜெயிச்சோ உன்னை ஈஸியாக அவனுக்கு கட்டி வச்சிட முடியும். ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அப்புறம் எதுக்கு டாடி பதில் சொல்ல இவ்ளோ யோசிக்கிறீங்க? எங்களுக்கு சொத்து உனக்கு சந்தோஷம் பிரிச்சு சொன்னியே, அது தப்பு மாயா. பணம் இருந்தாதான் நாம் அந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர முடியும். இந்த தீர்ப்பு அப்படியே நமக்கு சாதகமா வரணும்னா முதல்ல சந்தோஷோட பணம் சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வரணும். செல்வி வந்து முட்டாள் மாதிரி இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் எல்லாமே நம்ம ராஜ்யம்தான். நாளைக்கே நம்ம குடும்பத்தோட எல்லா பிரச்சனையும் கம்ப்ளீட்டா சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் சந்தோஷ் என்ன நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டமே உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கும். செல்வியும் உன் பேர்ல அவ சொத்தை எல்லாத்தையும் எழுதி வச்சிருவா. செல்வியோட ஒரே ஒரு கையெழுத்து நம்ம எல்லாருடைய தலையெழுத்தையும் மாத்த போகுது. பின்னிட்டீங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக் கேக்கே. ஆமாண்டி, இன்னைக்கு செல்வி நமக்கு சாதகமா கையெழுத்து போட்டுருவா, நாளைக்கு மாயாக்கு சாதகமா தீர்ப்பும் வந்துடும். ஐயோ, எப்படி பார்த்தாலும் என் பொண்ணு தான் ஜெயிக்க போறா. எல்லாரும் பழைய மாதிரி ஆடம்பர வாழ்க்கை தான் வாழ போறோம். ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. மாயா, செல்வி வந்துட்டா. ஐயோ, மகாலட்சுமியே வீடு தேடி வந்த மாதிரி இருக்கே. வா செல்வி. வா செல்வி வா. என்னடா லேட் ஆகுதே, திரும்பவும் அதிபுத்திசாலித்தனமா ஏதாவது யோசிக்க ஆரம்பிச்சிட்டியோன்னு இப்பதான் லைட்டா நினைக்க ஆரம்பிச்சேன். பரவாயில்ல, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இப்பதான் நீ புத்திசாலி செல்வி. இப்ப நான் என்ன பண்ணணும்? எத்தனை கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க. எத்தனை கையெழுத்து போடணும்ன்றத விட எதுக்கு கையெழுத்து போடணும்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். டாடி, அவகிட்ட அது கொடுங்க. அத படி. அப்புறம் நாளைக்கு நான் தெரியாம போட்டுட்டேன், போட வச்சுட்டாங்கன்னு மறுபடியும் நீ இன்னொரு நாடகம் ஆடக்கூடாதுல்ல. இந்த டாக்குமெண்ட்ல என்னோட உரிமை என்னன்னு தெளிவா டைப் பண்ணிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு கொடு. என்ன மாயா, எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு. இதுல என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பத்திரம் தமிழ்ல இருக்கும். படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடலாம்னு நினைச்சேன். ஆனா அது தெரிஞ்சுதானே இங்கிலீஷ்ல டைப் பண்ணிருக்கோம். என்ன பண்ணலாம்? உனக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சரை ஏற்பாடு பண்ணலாமா? ஏய் பார், படிக்க தெரியாது பேச தெரியாதுன்றதெல்லாம் உன்னோட பிரச்சனை. ஏதேதோ காரணம் சொல்லி மழுப்பாம ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடு. இல்ல மாயா, எனக்கு நிஜமாவே இது எதுவுமே புரியல. என்ன ஏதுன்னு புரியாம எப்படி மாயா கையெழுத்து போடுறது? ஓ, மேடம் படிச்சு பார்க்காம கையெழுத்து போட மாட்டீங்களோ? நீயே ஒரு அன்னக்காவடி. உன்கிட்ட கையெழுத்து கேட்கறதே கேவலமான விஷயம். இதுல உனக்கு விளக்க வேற வேணுமா? இது சொத்து பத்திரம், என்னோட உரிமை பத்திரம். என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு சந்தோஷ் தான் காரணம், அது உனக்கும் தெரியும்னுதான் இந்த பத்திரத்துல எழுதியிருக்கேன். அது இல்ல மாயா, நான் தப்பா ஒன்னும் சொல்லலையே. ஏய், உண்மைய இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழ்ல எழுதினாலும் உண்மைதான். அத ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் இப்ப எனக்கு நேரமும் இல்ல பொறுமையும் இல்ல. முதல்ல கையெழுத்து போட்டு கொடு. என்ன செல்வி யோசிக்கிற? செல்வி,
அதான் மாயா இவ்வளவு தூரம் சொல்றால, கையெழுத்து போட்டு கொடு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். டாடி, அவ திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா கையெழுத்து போடுற மாதிரியே எனக்கு தெரியல. அந்த பத்திரத்தை வாங்கி என்கிட்ட கொடுங்க. அவ கண்ணு எதிர்க்கே சுக்கு நூறா கிழிச்சு போடுற, அப்பதான் அவளுக்கு அறிவு வரும். ஏய், என்ன வெறுப்பேத்தாத. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா நீ என் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சந்தோஷியே பார்க்க முடியும். பரவாயில்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் வேணாம் மாயா. தீர்ப்பு வர வரைக்கும்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அப்ப நான் இப்பவே கையெழுத்து போட்டு கொடு. அதை விட்டுட்டு ஏதோ உன் சொத்தை எழுதி கொடுக்கற மாதிரி இவ்ளோ பில்டப் கொடுக்கற?